மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் வணக்கம். இன்றைக்கி புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த மாயச்சதுர புதிர் பார்த்திங்கன்னா நான் கண்டுபிடிச்சது இது வந்து 8 மாயச்சதுரம். 8 × 8 எவ்வளோ 64. இதில் 1லேருந்து 64 வரைக்கும் எண்கள் இருக்கிறது. ஒவ்வொரு எண்ணும் ஒரு முறை தான் வரும். ஒரு தடவை அந்த எண் மறுபடியும் இன்னொரு தடவை வராது. நான் சில எண்கள் நான் இங்கே வெளியில் கொடுத்துருக்கேன், டிக்ளேர் பண்ணிட்டேன். 17, 1, 8, 31, 49, 53 ஒரு 6 எண்களை நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ இந்த எண்கள் மறுபடியும் வரவே வராது, எந்த எண்ணும் ரிப்பீட் ஆகாது. அதே 64ல் 6 போச்சுன்னா 58 எண்கள் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? அதுதான் இந்த புதிர். இதோட விதி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த 8 மாயச்சதுரத்தில் 4 4க்கு 4 உட்சதுரம் இருக்குது. இது ஒரு 4க்கு 4 உட்சதுரம், இது ஒரு 4க்கு 4 உட்சதுரம், இது ஒரு 4க்கு 4 உட்சதுரம், இது ஒரு 4க்கு 4 உட்சதுரம். சரிங்களா? ஸோ இப்படி கூட்டினா 130 வரும், இப்படி கூட்டினா 130 வரும், இப்படி கூட்டினா 130 வரும், இப்படி கூட்டினா 130 வரும். அப்புறம் ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 எண்களை கூட்டினா 130 வரும். இந்த 4 எண்கள் 130 வரும், இந்த 4 எண்கள் 130 வரும், இந்த 4 எண்கள் 130 வரும். சென்டர் 2/2 130 வரும். அப்படி தான் இந்த 4க்கு 4 உட்சதுரமும் இருக்கும், இந்த 4க்கு 4 உட்சதுரமும் இருக்கும், இந்த 4க்கு 4 உட்சதுரமும் இருக்கும், இந்த 4க்கு 4 உட்சதுரமும் இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் இன்னொரு சின்ன விதி இருக்குது. இங்கே பாருங்கள், புள்ளியிட்ட கோடுகள் இருக்குது. இங்கே ஒரு எண் 128 எண் கொடுத்துருக்குறேன். என்ன அர்த்தம்னா, இந்த 3 எண்களை கூட்டினா 128ங்கிற கூட்டுத்தொகை கிடைக்கணும் உங்களுக்கு. அதே போல் இங்கே புள்ளியிட்ட கோடுகள் கொடுத்துட்டு 147 எண் கொடுத்துருக்குறேன். என்ன அர்த்தம்னா, இந்த 3 கூட்டினா 147 கூட்டுத்தொகை கிடைக்கணும் உங்களுக்கு. இந்த விதிகளெல்லாம் நீங்கள் முழுமையாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா இந்த மாயச்சதுர புதிரை நீங்கள் தீர்வு கண்டுடலாம். இப்போ நம்ம இந்த மாயச்சதுர புதிரை தீர்வு காணுவோம். இந்த மாயச்சதுர புதிர் வந்துட்டு எங்கேருந்தெல்லாம் ஆரம்பித்து எப்படி வேணால் போய் எப்படி வேணால் முடிக்கலாம். நம்ம இந்த மாயச்சதுரம் இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி வர முடியுதான்னு பார்ப்போம் நம்ம. சரிங்களா? முயற்சி பண்ணுவோம். அது முடியலைன்னா வேறு மாதிரி போக வேண்டியது தான். சரிங்களா? ஸோ இந்த எண் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். இந்த 3 எண்கள் சேர்த்திங்கன்னா 120 வருது. ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய 4 எண்கள் கூட்டினீங்கனாக்கா 130 வரணும். இது எவ்வளோ? 130 - 120, இது 10. சரிங்களா? இது 10 வந்துருச்சு. இங்கே என்ன வரும் உங்களுக்கு? இந்த சென்டர் 2/2 130 கூட்டுத்தொகை கொடுக்கணும். நமக்கே தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 எண்கள் புள்ளியிட்ட கோடுகள் போட்டு 105 கூட்டுத்தொகை கொடுக்குது. ஸோ இந்த 3 எண்கள் 105 கொடுக்குதுனாக்கா இந்த 4 எண்கள் என்ன கொடுக்கணும்? 130 கொடுக்கும். இப்போ இது என்னது? 130 - 105, இது 25. சரிங்களா? இது 25 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஸோ ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய 4 எண்கள் கூட்டினா 130 கிடைக்கணும். இந்த 2 சேர்த்திங்கன்னா 37, இது 53. ஸோ இந்த 3 சேர்த்திங்கனாக்கா 53 + 37 எவ்வளோ? 53 + 7 60, 60 + 30 90. இந்த 3 சேர்த்தா 90, இந்த 4 சேர்த்தா 130, இது 130 - 90, இது 40. இது 40 வந்துட்ட பிறகு இங்கே என்ன வரும்? இந்த 3 சேர்த்தா 105 அப்படியும் போடலாம், இந்த 4 சேர்த்தா 130 அப்படியும் போடலாம். 40 + 10 எவ்வளோ? 50. இந்த 3 சேர்த்தா எவ்வளோ வருது? 105 வருது. இது 105 - 50, இது 55. சரிங்களா? இது 55, அப்புறம் இது 25 சேர்த்தா 130 வந்துடுறது. இங்கே என்ன வரும்? இந்த 4 சேர்த்திங்கன்னா 130 வரணும். 53 + 40 எவ்வளோ? 93. 93 + 10 எவ்வளோ? 103. இந்த 3 எண்களை கூட்டினா 103 வருது. இந்த 4 எண்கள் கூட்டினா 130 வரணும். இது 130 - 103, இது 27. சரிங்களா? இது 27 வந்துடுச்சு. இதுக்கு அடுத்தது வேறு என்ன நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்துட்டு ஃபர்தராக இந்த பகுதியில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். வெளியிலிருந்து தான் நம்ம உள்ளே வந்தாகணும். இதை கண்டுபிடிக்கலாமா? முடியும். இந்த 2 சேர்த்திங்கனாக்கா 68, இது 17. 68 + 7 எவ்வளோ? 75. 75 + 10 எவ்வளோ? 85. இது 3 சேர்த்தா 85, இது 4 சேர்த்தா 130, இது 130 - 85, இது 45. இது 45. அதுக்கடுத்தது இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்துருவோமா? இந்த 3 சேர்த்தா 94. சரிங்களா? இது 45. ஸோ இப்போ 2 என்னது? இது 2 என்னது? 94 - 45. 10 10 கூட்டுங்க. 94 - 45னாக்கா
55, 65, 75, 85, 95, 49. இது ரெண்டு சேர்த்திங்கன்னா 49. இது 53. இது 49 + 53 எப்படி போடலாம்? 50 + 52ன்னு போட்டால் 102 வந்துடுது. இது 3 சேர்த்தா 102, இது 4 சேர்த்தா 130, இது 130 - 102, இது 28. இது 28னா இங்கே என்ன வரும்? இது 2 சேர்த்திங்கன்னா 37, 1 வந்துட்டு 28. அப்போனா இன்னொன்று என்னது? 37 - 28, இது 9. சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த மாயசதுர புதிரை இந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி தீர்வு கொண்டிருக்கோம். தொடர்ச்சியை நம்ம அடுத்து வரக்கூடிய பதிலை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.